இன்று நாம் கற்க இருக்கும் கிரியா பயிற்சி மிக அற்புதமான ஒரு கிரியா பயிற்சி. சண்முகி முத்ரா கிரியா பயிற்சி. சண்முகி என்றால் சண்முகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முருகரோட பெயர், அதாவது ஆறுமுகம் என்று சொல்வார்கள். ஷன்னா ஆறுன்னு அர்த்தம். இந்த சண்முகி அப்படிங்கிறது அதனுடைய பெண் தன்மை. பொதுவாக குண்டலினி சக்தியை பெண் தன்மையாக சித்தர்கள் வர்ணிப்பார்கள். இந்த வாசியை ஆண் தன்மையாக வர்ணிப்பாங்க. இது ரெண்டுமே தான் புருவ மத்தியில் சேரும். இந்த சண்முகி முத்திரைங்கிறது புலனடக்கத்திற்கு ஒரு அற்புதமான முத்திரை கிரியா பயிற்சி. அதாவது சண்முகி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முத்ரா மூலமாக செய்யக்கூடிய கிரியை பயிற்சி. அதாவது இந்த முத்திரையினுடைய பயன்கள், இந்த கிரியா செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலனடக்கம், ஐம்புலன்களும் நம்ம கண்ட்ரோலில் வரும். அடுத்தது மனிதன் மகானாவதற்கான ஒரு சிறப்பான ஒரு பயிற்சின்னா இந்த பயிற்சியை சொல்லலாம். ஏன்னா இந்த ஐம்புலன்கள் அடக்கம் நடைபெற்றாவே மனிதன் மகான் நிலைக்கு ரீச் ஆகிடுவான். இந்த முத்திரையை செய்து தான் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் சிவனோட அருளை பெற்றதாக சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். அதனால தான் இதுக்கு பேரே சண்முகி முத்திரைன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னிலையை உணர்வதற்கு மனிதன் மகான் ஆகிறான் அப்படின்னாவே ஒரு மனிதன் தன்னிலையை உணர்வான். அந்த நிலை இந்த முத்திரை செய்கிறதுனால வாய்க்கும். இந்த அற்புதமான முத்திரையை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இப்படி கைகளை இப்படி வச்சுக்கலாம். இந்த கட்டை விரல் இரண்டையும் கொண்டு சென்று காதை அடைத்து கொள்ளலாம். முதலில் காதை அடைத்து கொள்ளலாம். அடுத்தது இந்த ஆள்காட்டி விரல் இரண்டையும் கண்ணை மறைத்து கொள்ளலாம். அடுத்தது இந்த நடுவிரல் இரண்டையும் மூக்கின் அருகே இப்படி வைத்து கொள்ளலாம். அடுத்தது இந்த மோதிர விரலை இந்த வாய்ப்பகுதியில் இப்படி வைத்து கொள்ளலாம். சுண்டு விரலை இந்த சின் பகுதியில் இப்படி வைத்து கொள்ளலாம். இதில் மூச்சு பயிற்சி செய்யலாம். முதலில் மூச்சு பயிற்சி என்பது இங்கே பாருங்கள், வலது கையை அடைத்து கொண்டு இடது பக்கமாக மூச்சை வெளியே விடுகிறேன். மூச்சை இழுத்துட்டு இடதுபுறம் அடைச்சிட்டு வலதுபுறம் மூச்சை வெளியே விடுகிறேன். இது நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்வார்கள். இதை ஒரு 5 சுற்று செய்யலாம். ஏற்கனவே நம்ம கற்றிருக்கிறோம். இதை செய்து முடித்த பிறகு இப்படி மூக்கின் மேல் வைத்துக்கொண்டு மூச்சை உள்ளே நிறுத்தி ஒரு அரை நிமிடம் நாம் இருக்க வேண்டும். அதாவது 1:4:2 என்ற அளவில் மூச்சை உள்ளே நிறுத்த வேண்டும். பாருங்கள், இடது பக்கம் மூச்சை இழுக்கிறேன் 1 பங்கு, அப்புறம் 4 பங்கு மூச்சை உள்ளே நிறுத்துகிறேன். அப்புறம் வலது பக்கம் அதில் பாதி 2 பங்கு வெளியே விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 சுற்று செய்யலாம். இவ்வாறு இந்த மூச்சு பயிற்சியை செய்து முடித்த பிறகு இப்படி மூக்கின் அருகே இப்படி மெதுவாக கைகளை வைத்துக்கொண்டு ஓங்காரம் 3 முறை உச்சரிக்க வேண்டும்.
இந்த ஓங்காரம் என்பது முருகனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். இது மூன்றும் சேர்ந்தவன் தான் முருகன். ஆ ஊ இம் இது மூன்றையும் சேர்ந்த ஒரு உருவம் தான் இந்த முருகத்தன்மை. இந்த ஓங்காரம் உடல் முழுவதும் பாய்கிறது. அதாவது இந்த ஓங்காரம்தான் ஆதி ஒளி என்று சொன்னேன். இது இந்த பிரபஞ்சத்திலும் நிலைத்திருக்கிறது, நமது உடலிலும் நிலைத்திருக்கிறது. இப்போ நவீன அறிவியலில் கூட பார்த்தீங்கன்னா சூரியன் அருகே ஒரு கருவியை கொண்டு சென்று என்ன சத்தம் வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓங்கார சத்தம் தான் வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஓங்காரம் நமது உடல் முழுவதும் பரவினால் அனைத்து விதமான சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்த அற்புதமான பயிற்சியை மறுமுறை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதை பத்மாசனத்திலையும் செய்யலாம், வஜ்ராசனத்திலையும் செய்யலாம். ஒருத்தர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க, இன்னொருத்தர் வந்து வஜ்ராசனத்தில் அமர்ந்திருக்காங்க. கண்களை மூடி ஒரு அரை நிமிடம் தியானிக்கலாம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். முகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. இந்த கட்டை விரலை கொண்டு 2 காதையும் அடைச்சிருங்க. இப்போ அடுத்த விரல் வந்து கண்களை மூடி இருக்கட்டும். அடுத்த நடுவிரல் வந்து 2ம் மூக்கின் அருகில் இருக்கட்டும். அடுத்தது வாய்ப்பகுதியை மூடி இருக்கட்டும். அடுத்தது வந்து அதுக்கு கீழே வரட்டும். இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் சண்முகி முத்திரையினுடைய அடிப்படை தோற்றம். இதில் மூச்சு பயிற்சி செய்யலாம். அதை நான் செய்து காட்டிட்டேன், அதை நீங்கள் செய்ய வேண்டாம். அதே போல் 2 விதமான மூச்சு பயிற்சிகள், நாடி சுத்தி, அதுக்கப்புறம் அந்த கும்பக பயிற்சி, உள்ள மூச்சை நிறுத்துகிற பயிற்சி வந்து 1:4:2 என்ற ரேஷியோவில் செஞ்சோம். செய்து முடிச்சுட்டு இந்த கிரியை பயிற்சி செய்தோம். 3 முறை ஓங்காரம் உச்சரித்தோம். அந்த ஓங்காரத்தை மட்டும் நீங்கள் இப்போ உச்சரிக்கலாம். விடுவித்துக் கொள்ளலாம். இது நாள் வரையில் கிரியை பயிற்சிகளை கற்றோம். அடுத்த யோக நிகழ்ச்சி முதல் அடுத்த கட்ட யோக பயிற்சியினுடைய அடுத்த கட்ட நிலைகளை கற்க இருக்கிறோம். அதாவது தியான பயிற்சியை கற்க இருக்கிறோம். தியான பயிற்சி என்பது உடல் மனதை கடந்து செய்யக்கூடிய பயிற்சி, சிறப்பு வாய்ந்த பயிற்சி. அத்தோடு யோக பயிற்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.